வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி ரூம். இது ஆக்சுவலாக ரெண்டு முக்கியமான டீம்ஸோட மேட்ச். முக்கியமான மேட்ச்னு சொல்ல முடியாது, முக்கியமான டீம்ஸோட மேட்ச் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. இதில் ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்சுக்கு நம்ம இன்னொரு நண்பர் வந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவரோட ரேண்டிங்கோட தான் நாங்க வந்து அதை பண்ணலாம்னு இருக்கோம். அதனால இந்த மேட்ச் வந்து நம்ம ஆர்சிபியோட ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். ஆர்சிபியோட ரிவ்யூவை பார்த்துருவோம். ஜி சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ, ஈஸியான மேட்ச், அசால்ட்டா 2 பாயிண்ட் தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா நம்மள செஞ்சுட்டானுங்க. சரி, ஓகே. எப்படி இது 100வது மேட்ச் போல நேத்து? இல்லை, நேற்று டே 100வது கேமு. திருட்டு டே ஆர்சிபி டே கேமுங்கிறது சின்னசாமியில. டே கேமுங்கிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருந்தது. இவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்தது ஃபுல்லாகவே வந்து நைட் கேமு. பால் நல்லா பேட்டுக்கு வரும், வச்சு பெரிய ஆமா, பேட்டிங் லைனப் வச்சு இடிச்சிடலாம். அப்புறம் ஏசிலுட் வந்து என்ன பண்ணணுமோ அண்டர் லைட்ஸ் பண்ணிடுவாருங்கிறதா இது. திடீர்னு டே அதான் கேம் டெம்ப்ளேட்டா இருந்தது. அடாப்ட் ஆகிறதுக்குள்ள டிசி வந்து பெட்டர் சூட்டட் ஃபார் டே கேம். ஏன்னா அவங்க அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்னு ஒரு டெஸ்ட் மேட்ச் குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம வந்து தள்ளி போடுற லெவலுக்கு தான் ஸ்பின் இருக்கு. அது நேற்று தெரிஞ்சது. ஆக்சுவலா அது ஒரு அவங்க போடும்போது அது ஸ்பின்னு மாதிரி இருந்தது. ஆர்சிபி போடும்போது ஸ்பின்னே கொஞ்சம் ஓகே. எப்படி என்ன இது, இப்போ விக்கெட்டுக்கு போகணுமா இல்லை டிஃபெண்ட் பண்ணுமா? என்ன டிஃபெண்ட் பண்ணா 125 அடிச்சிருவாங்க. அது க்ளூலெஸ்ஸா ஆமா, இருந்தது, கொஞ்சம் தெரிஞ்சது. சரி. ஆர்சிபி பேட்டிங்லேருந்தே வந்துருவோம். நேத்தி வழக்கம் போல நம்ம கோலியும் சால்ட்டும் நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஓகே தான். 10 ஓவர் வரைக்குமே, 10 10 ஓவர் ஓவருக்கு வரைக்கும் கரெக்ட். 99க்கு ஒன்று தான்டா. நல்லா இருந்தது, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இது சரி, எப்பவும் போல நம்ம ஆளுங்க கடைசியில வந்து அந்த ஆர் ஆஃப் ஃபார்மிங்லாம் பண்ணி அந்த 240 250க்கு கொண்டு போயிடுவானுங்க அப்படின்ட்டு நானும் ஒரு ஆர்வத்தோட வந்து உட்காந்தேன். ப்ரோ, ஆனா ஒன் அதுக்கப்புறம் நைன்டி தான் ஃபைவ் ஆரம்பிச்சது ட்விஸ்ட். 195 190 ஆக்சுவலா வின்ஸ். 190 ஆக்சுவலா வின்ஸ். வந்து நேத்தி விக்கெட் வந்து 190 200 ஸ்கோர் விக்கெட் தான். நம்மளும் அதான். ஏன்னா இப்ப டிசியுமே வந்து பாத்தீங்கன்னா 200 அடிக்கவும் மாட்டானுங்க, சேஸும் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கான கரெக்டான பிச்சு நேத்தி கொடுத்தது. ஆமா. ஆர்சிபிக்கு கியூரேட்டர் வந்து ஆர்சிபிக்கு பிச்சு போடுவான்னு பார்த்தா டிசிக்கு ஏத்த மாதிரி போட்டு விட்டோம். இல்ல இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, அதான். பெங்களூர்ல வந்து சரியான வெயில். இவங்க நினைச்ச மாதிரிலாம் இல்ல. ஒரு மாதிரி கூல் டவுன்லாம் ஆவே இல்லை, அடிச்சு பொழந்து தள்ளிருச்சு வெயில். இவங்க அப்பவே நான் நினைச்சேன், ஆஹா, அக்செப்டை குல்தீப்டே மாட்டிடுவானுங்களே இவனுங்க, சுத்துறாங்களா அப்படின்னு. கரெக்டா அதே மாதிரி தான் நடந்தது. செம்மையா போலிங் பார்த்தா போட்டாங்க. கரெக்டா. ஆஹ் இழுத்து பிடிச்சிட்டாங்க. பட்டிதாரோட விக்கெட் தான் ரொம்ப குரூசியலா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவன் வந்து கரெக்டா அவன் வர வரைக்குமே 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் தான் போட்டிருந்தானுங்க. ம். அவன் வந்துட்டான் உள்ள வந்து 12வது 10வது ஒரு அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டான். அந்த அந்த 11 12 13க்குள்ள அவனுங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்க, பேச வச்சு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா. அவன் அந்த ஒரு ஓவர் மட்டும் வெயிட் பண்ணியிருந்தானே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற பவுலர் கிடையாது. மிச்சம் வந்து எப்படியா இருந்தாலும் 7 8 ஓவர் ஸ்பின் போட்டு தான் ஆடுற ஆமா. சுச்சுவேஷன்ல இருந்தது. அவன் அந்த அந்த 2 ஓவர், அந்த 12வது ஓவர் 13வது ஓவர் அவன் ஆடின அந்த 4 5 பால் தான் ஆடினான். ம். இருந்தாலும் அந்த ஒரு 2 ஓவரை வந்து அந்த வெயிட் பண்ணியிருந்தானா அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் ஆஃப் ஸ்பின் கிடைச்சிருந்திருக்கும். அந்த ஓவரை வந்து அவன் மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ரைட். அந்த டாக்டிக்ஸை நேத்தி அவங்க யூஸ் பண்ணாம அவன் வந்து ஆர் ஆஃப் ஃபார்மிங் பண்றேன்ட்டு நான் 50 பால் வந்துச்சு 10 பால்லவே 50 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சுத்திட்டு இருக்கானுங்களே நீங்க சொல்லிட்டு. 20 பால்லே டூர் அதே அடிப்பீங்க ப்ரோ. மாதிரி அதே மாதிரி நம்ம பட்டிதாரம் நேத்தி ட்ரை பண்ணி அவருக்கு போயிடுச்சு. அது என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, டிம் டேவிட் ஏன் நம்பர் 5ல வரான்? உனக்கு குருநாள் பாண்டியா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இது கொலாப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உனக்கு அந்த ரீபில்டிங் ஃபேஸ் மாதிரி இருக்கிறப்போ ஷெப்பர்டு அந்த டிம் டேவிட்லாம் மேல வரணுமா குருநாளுக்கு மேல? ஆர்சிபி அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆர்சிபி இப்போ எப்படின்னா, பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்க பெஸ்ட் பேட்டர் வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுங்கிறது அவங்களோட எய்ம். ஸோ இது வந்து விராட் கோலி நம்பர் 3க்கு அனுப்பி ஸ்டெபிலிட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி அந்த திங்கிங்கே உங்களுக்கு கிடையாது. நீ ஃபார்ம்ல இருக்க, நீ போய் என்ன வேணா இப்போ பண்ணலாம், பேசும் அட்டாக் பண்ணலாம். டிம் டேவிட், பழைய டிம் டேவிட் ஸ்பின்னு போட்டாலே அவுட் ஆகிற டிம் டேவிட்னா வேற கதை. நேற்று அது டிம் டேவிட் ஓகே. செம்மையா சூப்பராக தான் ஆடினார். அது நேத்தி வந்து செமையா விளாட்னான். ஜிதேஷுக்கு சுத்தமா படவே இல்லை. ரஜத் பட்டிதார் ராங் டைம்ல அவுட் ஆனது. அங்கேருந்து மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் 2 ஓவர்ல பவுண்டரியே இல்லை. ரஷிக் சலாம் வந்து பேட்டிங் ஆடிட்டு அது வந்து பேட்டிங் வர லெவலுக்கு போயிருச்சு. புவனேஸ்வர் குமார் ஏதாவது பழைய புவனேஸ்வர் குமார் ஏதாவது 4 கிடைக்குமா அப்படின்னு. அவர் இப்ப இழுத்தடிச்சாலே வந்து 30 சர்க்கிள் தாண்டாதுங்கிற நிலைமைக்கு தான் அவர் பவுலிங்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன நம்ம பேட்டிங்ல எதிர்பார்க்க முடியும்? அது சரி, நேத்து அந்த என்விரான்மெண்ட்டுக்காக கிரீன் ஜெர்சி போட்டு விளையாண்டதுக்காக நம்ம ஜிதேஷ் சர்மாவும் அதுக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதை நட்டிக்கிட்டே பத்தி இருந்தாரு. சொல்லு. சுத்தமா படவே இல்லை. ஆக்சுவலா இது வந்து உங்க, அதாவது இந்த மாதிரி டே கேம்லலாம் இந்த மாதிரி யாராவது ஒரு மொரட்டு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்று வந்துடும். நேற்று ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. 40 பால் 40. அவரை மாதிரி ஆளுக்கே அது படல ஓகே. நேற்று. அவருக்காவது பண்ணது ஒரு மாதிரி போர்டு என்ன ரன்ஸ் அந்த என்ன சேஸ் பண்ணுங்கிறது தெரியும். அதனால அவரால் இது பண்ண முடிஞ்சது. ஜிதேஷ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே என்ன பண்றதுனே தெரியல. ஸ்டக் ஆயிட்டாரு அவரு. ஏப்பா முடிஞ்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ அவன் எங்கடி பால்லாம்
அவன் ஆடி முடிச்சுட்டான் ஒரு பால்லாம். ஜிதேஷ் ஃபுல்லா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கையில வந்து அடிக்குது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவன். ஆனா டேய் அவன் பயங்கரமா டிசைவ் பண்றான். அவன் பால் பாத்தியா நாங்க நேத்தி ஒரு ம். வீடியோ போட்டானுங்க. அந்த ஃபாஸ்ட் பால் போடுறப்ப வந்து ஹேண்ட் ஆர்ம் ரிலீஸ் ஸ்பீடு வந்து 80 இருக்கு. அதே ஸ்லோவர் பால் போடுறப்பயுமே 77 இருக்கு. வா அந்த ஆர்ம் ரொட்டேஷன் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால பயங்கரமா டிசீவ் ஆகுறானுங்க. பிக் அது பண்ணவே இன்னும் முடியாது. எவ்வளவு நாள் இதே மாதிரி அவனால பண்ண முடியுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆ. டேய் இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் அவுட் ஆனதை பத்தியா? என்னடா பார்த்தேன். டிஸ்பிளேல அது என்னடா பண்ற நீ? பேடல் ஸ்வீப்புக்கு நேரா வருது பால் ஸ்டம்புக்கு, அதை பேடல் ஸ்வீப் பண்ண போய் எல்பிடபிள்யூ ஆயிட்டு இருக்க. பேட்டிங்லயும் எதுவும் பண்ண மாட்ற, பவுலிங்லயும் ஒண்ணும் பண்ண மாட்ற. ரொம்ப இன்னும் ரொம்ப ஒரு மோசம். அது அந்த ஒரு யார்கர் மாதிரி இருக்குடா அந்த பாலு. யாக்கரு. யார்கர் பாலு. சரி ஆ, அதான் மைண்ட்ல வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த பால் முடிவு நான் ஸ்வீப் பண்ண பண்ணிட்டான். போறேன், எங்க போனாலும் ஸ்வீப் ஆட போறேன். குல்தீப் நேரா தூக்கி மேல போட்டாடி, ஸ்வீப் தான் நான் ஆட போறேன் அப்படின்னு ரைட் பண்ணி முடிச்சு விட்டானுங்க. அதோட மோசமான ஒரு இன்னிங்ஸ். மோசமான இன்னிங்ஸ். பவுலிங்கும் சரியில்லை. ரொபாரியோ வந்து அவுட் ஆஃப் ஷாட்ஸ். அது வந்து ஒரு நம்ம கிளாரிட்டியான ரொம்ப தாட்ஸே நாளா இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரொமாரியோ செப்பேடுக்கு பதிலா வந்து ஒன்னு டஃபியாவது எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி பெத்தல் ஆட வைங்க. ரெண்டு பேரோட இவன் எந்த விதத்துல பெரிய பெட்டர்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹெவியா டீமோட எக்ஸ்போஸ் சுச்சுவேஷன் ஆச்சுங்க. ம். ஹெவியா எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. டீமோட வந்து இப்ப பெஸ்ட் பிளேயர்ஸ் யாரு? அவங்கள தானே நீங்க ஆட வைக்கணும். உங்களுக்கு டீமுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேலன்ஸ் கொடுக்கறாங்கிறதுக்காண்டி நீங்க யார வேணாலும் ஆட வைக்கலாமா? அப்படிதான் நீ ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ரொமாரியோ செப்பேடு ஏதோ ஒரு மேட்ச் வந்து போன வருஷம் சிஎஸ்கேவோட நல்லா ஆடான்னா ம். அந்த ஒரு மேட்ச். அப்புறம் ஃபைனல்ஸ்ல ஏதோ தெரியாதனமா ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்துட்டான். அதுக்காக ஓகே தான், சான்ஸ் கொடுங்க. பட் எவ்வளவு நாள் பேஸ் வரிசையா கொடுத்துட்டே இருந்தா அப்புறம் நம்ம இந்த வருஷம் ஜெயிக்க முடியாது. ஒரு பேஸ் bowling ஆல்ரவுண்டர், அதுக்கு பேசாம வெங்கடேஷ் ஐயரே ஆடலாமோ? ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் கேட்டகரியில ஐயர் போட பெட்டர் முடியாது, ப்ரோ. ஆனா வெங்கடேஷ் ஐயர் பவுலிங் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டோட பவுலிங் மாதிரி தானே இருக்கு இப்போ. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் கொடுத்தா போட்டாலும் ரன் கொடுப்பாங்க. பேட்டிங்ல அதுக்கு நீ ஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு நீ இந்தியன் பிளேயரே ஆட வச்சிடலாம்ல. வெளியில உட்கார வச்சுக்கலாமே ஓவர்சீஸ். நீ ஏதாவது இம்பாக்டா எப்பயாவது தேவைன்னா டஃபியோ இல்ல பெத்தலையோ கூப்பிட்டுக்கலாம்ல. ஆமா, ஆனா ஷெப்பர்ட் வந்து ஆனா ரிதம்ல இருந்து பேட்டிங்ல பேசர்ஸ் எல்லாம் ஸ்லாட்ல தான் போட்டாங்க, கொஞ்சம் லெங்த் போட்டாலுமே ஃபார்ம்ல இருந்தா தூக்கி ஒரு ஓவர் 24 ரன் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 1 or 2 மேட்சஸ்க்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ப்ரோ நேத்தி வந்து அவனுங்க என்ன கேட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்னா குருணால் பாண்டியாவை மேல அனுப்பியிருப்பேன். ம். ஏன்னா இதே டிசியோட லாஸ்ட் இயர் வந்து அவன் தான் ஒரு 70 ரன் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தான். அது வரைக்கும் போன வருஷமும் அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆடவே இல்லை, பேட்டிங்கே ஆடல. அவன் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்க பிளேயர் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆள்லாம் வந்து ஒரு ஆரா ஃபார்மரு. ஆமா. நீங்க வந்து இறக்கி விட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு அடினா அடிப்பான். ஆமா. அதுக்காக தானே இவ்வளவு பிரைஸ் கொடுத்து உள்ள எடுக்கிறோம். நேத்தி கரெக்டான சுச்சுவேஷன். நேத்தி அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் நமக்கு கிளிக் ஆயிருக்கும், ஸ்பின்னரையும் அடிச்சிருக்கலாம். ஆர்சிபி ஒரு மாதிரி நேற்று அக்சர் பட்டேல் கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. அவனுங்க வரிசையா அக்சரையும் குல்தீப்பையும் வச்சு நடுவுல 3 ஓவர் ஃபுல்லா ஓட்டிட்டானுங்க, விக்கெட்டும் போயிடுச்சு. பேட் நைட் கேம் டிசிஷமா அப்படின்னு நைட் எனக்கு. கேம்ல நீ ஒரே ரிதம்ல போயிட்டே இருக்கலாம், அடி 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 அடின்னு. டே கேம்ல நீ ம். அடாப்ட் ஆக வேண்டியது அவசியம். அது நேற்று ஆர்சிபி பண்ணலையோன்னு ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சமத்தி திங்க் டேங்கே இதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. பார்ப்போம். ஆமா, சரி நேத்தி வாங்க, ஒரு கேஎல் ராகுலுக்கு டெரரைசிங் என்னதான் நாக்கு பிரச்சனை? ஆடிட்டு போயிட்டான் ஜிதேஷ். கேஎல் ராகுலுக்கு என்னதான் பிரச்சனை ஆர்சிபியோட? 2016 ரிட்டைன் பண்ணாததுக்கு இப்போ வரைக்கும் கோவமா? பண்ணல, ஏன் பண்ணல? ஹோம் டவுன் பாய் ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? நாங்க அடிப்போம், பண்ணினாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்த 3 சீசன் வந்து பவுலிங் இல்ல தோத்துருப்பாங்க. அதுக்காக இருந்தாலும் நீங்க விட்டுருக்க கூடாது. சரி ஓகே. அதனால அடி அடின்னு ம். பார்க்கும்போதே அடிக்கிறாரு ஆர்சிபி. என்னதான் கோவம்னு அப்ப மட்டும் ஏதோ வேற வேற ஷாட் எல்லாம் வருது. புது புது ஷாட். அது மாதிரி வேற எந்த Bro, மேட்ச்லயும் பார்க்காத ஒரு அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல இருந்து நடுவுல வந்து ஃபிளிக் ஆடுறான்டா ஏசலுட்ட. சிக்ஸ் போகுது. பேடுக்கு போட்டா ஃபிளிக் ஆடுற ஓகே. நீ என்ன அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல போய் எடுத்து அப்ப ஸ்லிக் ஆடுற கேஎல் அளவுக்கு அவ்வளவு ராகுல்கிட்ட பயங்கரமான என்ன ஆளா? பிரச்சனை? இப்ப கேஎல் ராகுல்ட்ட உன்ட்ட எல்லா ஷாட்டும் இருக்கு, நீ எல்லாமே பண்ற. இப்போ உன்ட்ட மோட்டிவேஷன் தான் பிரச்சனை. ஏன் நீ மோட்டிவேட்டடா இல்ல எல்லா டீமோடையும்? இந்த கொஸ்டின்ஸ் கேஎல் ராகுல்ட்ட மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கணும். நீ என்ன இந்த டீமோட மட்டும் அடிக்கிறோ? பர்சனலா உனக்கு வேணும்னா அடிப்ப, இல்லைன்னா திருப்பி எதுவுமே பண்ண மாட்டேன், 20 இருந்தா அடிப்பேன்னா என்ன என்னது இது? இல்ல இல்ல, அவன் எல்லா மேட்சும் நல்லா தான் ஆடுறான். நம்ம இந்த அதுக்குன்னு ரொம்ப ரேஜ், இந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆர்சிபியோட இருக்க ரேஜ நான் எந்த டீமோடையும் பார்த்தது இல்ல. உண்மையை சொல்லணும்னா முடிச்சிருப்பான் மும்பையோட மேட்ச அடிப்பான். ஈஸியா 17-18 மும்பையோட ஓவர் அடிப்பான். முடிச்சிருப்பான். கேஎல் ராகுல் இருந்தா நேத்து முடிஞ்சிருக்கும் மேட்ச் சீக்கிரமே. இந்த டிசி சொதப்பி கடைசி வரைக்கும் போனதெல்லாம் காரணமே வந்து கேஎல் ஆமா, நம்ம ராகுல் தான். பவுலிங்க்கு வருவோம். பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்டிங்ல விட்டதை வந்து சரி ஒரு 16 ஓவர் 17 ஓவர்லயே முடிஞ்சிடும் பார்த்தா 20 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்ததே ஒரு பெரிய வின்னு தான். ம். புவி வந்து சம ஸ்டார்ட். அந்த பழைய புவியை பார்த்தோம். ரெண்டு அப்பா, சைடுமே ஸ்விங் நல்லா பவர் பிளே செமையா மூவி. பண்ணலாம். ஆ
பவர் பிளே புவி பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தது நமக்கு. அது ஒரு டேக்அவே, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி ஹேசல்வுட்டை வந்து நேற்று டேக் ஆன் பண்ணிட்டான் கேஎல். ஆனா கடைசி 2 ஓவர் 10 ரன் தான் கொடுத்து செம ஒரு கம்பேக். குணால் பாண்டியா ஸ்பின்னர் வந்து தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கோ, ஒரு மாதிரியா இருக்கோ. குணால் பாண்டியா 4 ஓவர் 24க்கு 1 இது அது போலதான் செம. முடியும், இந்த இவ்வளவுதான் முடியும். சுயாஷ் சொல்றேன். சுயாஷ் வந்து அந்த டிஃபென்சிவ் லெக் ஸ்பின் வந்து நேற்று ஒர்க் ஆகல. நேற்று ஆக்சுவலாக அவங்க ஃபிளைட் பண்ணி லூப் பண்ணி கொஞ்சம் விக்கெட்ஸுக்கு போயிருக்கலாம். ஆனால் அது அவர் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ நேற்று ஆக்சுவலாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து விக்கெட் டேக்கிங் மோட்லேருந்து டிஃபென்சிவ் மோட்ல இருந்ததுனால அவங்க மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இதே குல்தீப் அக்ஷர் வந்து 175 டிஃபெண்ட் பண்ண சொல்லி தான் இந்த பிச்சில் பண்ணியிருப்பாங்க. இன்னுமே பிச்சு பண்ணிருப்பாங்க. உடஞ்சிருக்குது. ஸ்கிடாய் ப்ரோ பேட்டிங் இன்னொரு வரல. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, உனக்கு வந்து டீம்ல 5 பவுலர் தான் இருக்கிறப்போ ரொமாரியா ஷெப்பர்ட 6வது சாய்ஸா வச்சிருக்கீங்க. 10 ஓவருக்கு வந்து 87க்கு 3 இருக்கானுங்க. ம். நீ அப்போ உனக்கு எப்படியா இருந்தாலும் தெரியும். சரி, அவனுக்கோ வந்து சுயஸ்கோ ஒழுங்கா நேற்று வந்து பவுலிங் வந்து ஓரளவுக்கு தான் போட்டான், பயங்கரமாலாம் செட் ஆகல. அவனுக்கு ஒரு ஓவர் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் ம். என்ன சொல்றேன், நீ அந்த 11 டு 15க்குள்ளேயே ஒரு ஓவர் கொடுத்து தள்ளியிருக்கலாம்ல ஷெப்பர்டுக்கு. கொடுத்திருந்தா உனக்கு ஹேசல்வுட், புவி அவனுங்களை வச்சு கடைசி 4 ஓவர் போட்டிருக்கலாம். ஏன்னா அவனுங்க சமய போட்டானுங்க, சம புல் பேக் கடைசியில. அந்த ஒரு ஓவருக்கு ஆனா 15ங்கிற மாதிரி கொண்டு வந்ததே பெரிய என்னன்னா விஷயம். ரொமாரி எப்ப போட்டாலும் அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹைன்சைட்ல வந்து இதை சொல்றோம். ரொமாரி அந்த ரைட் ஓவர் சைட்ல போட்டிருந்தா சொல்றோம். அப்பயும் வந்துட்டு 11 to 15 ஒரு 20 ரன் போயிருந்துன்னு வச்சுக்கோ, கேம் 18வது வரை முடிஞ்சிருக்கும். அதுதான் பட்டிதார் யோசிச்சிருக்காரு. பட்டிதார் தான் வந்து பெரிய, அதாவது ரொமாரி ஒரு நெட்ஸ்ல ஃபேஸ் பண்ணாமல இருந்திருப்பாரு அவரு. அவர் எப்ப போட்டாலும் 20 ரன் போகுங்கிறது தெரியும். இருந்தாலும் வந்து கடைசியில வந்து ஃபுல் டாஸா போட்டு, அதாவது என்ன சொல்ற, 19th ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்கலாம். 20th ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஆமா, ரொமாரி வந்து இந்த யாக்கர் போட்டு அதை எக்ஸிக்யூட் ஏதாவது ஒன்னா இருந்தா கூட மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். ஒரு ஃபுல் 4 டாஸ் பால் 6, 13 இருக்கப்ப போய் தோத்துட்டோமேடா. ஃபுல் டாஸ் 6, திருப்பி ஒரு வைட் ஆஃப் வாலி இது 4 or 6, அப்புறம் திருப்பி ஒரு 6, திருப்பி ஒரு ஃபுல் டாஸ் 4. யாக்கர் பெரிய நெயில் பண்ற ஸ்பெஷலிஸ்ட்னு யாரோ ஒரு மைண்ட்ல போய் நம்ப வச்சிருக்காங்க. யாக்கர் வந்து ஒரு 10 அட்டம்ப்ட்ல வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கே 7 அட்டம்ப்ட் தான் சக்சஸ் ஆகும். பும்ராக்கே மிஸ் ஆகும். இது தெரியல. திருப்பி திருப்பி அதே தான் பண்ணாரு. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. பேட்டிங் ஆனா என்ன என்ன இருந்தாலும் இது ஷெப்பர்டோட ப்ராப்ளம் இல்ல. மேனேஜ்மெண்ட்டுக்கே பேட்டிங் வந்து சொதப்பல், அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த லாஸ் வந்து நம்ம ஜிதேஷ் சர்மா தலையில தான் கட்டணும். வந்து ஒரு டெரரைசிங் நாக்கு ஆடிட்டு போயிட்டான். பாப்போம் 11 to அடுத்த மேட்ச் 15 வந்து வந்து ரெக்டிஃபை ஆர்சிபி பண்ணி 11 to 15 சில நேரம் நம்ம கன்சர்வேட்டிவா ஆடி ஆகணும். 11 to 15 நேத்து கொஞ்சம் பேஸை செட் பண்ணி 5-6 விக்கெட்லாம் விடாம ஒரு 3-4லே நிறுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், ஒரு 190 வந்திருக்கும். அதை அசஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னு தோணுது. நேத்து அசஸ்மெண்ட், பிச் அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். பால்ஸ் நேத்து யாருமே பண்ணல. அதை நீ சொன்ன மாதிரி சரி கேப்டன் சரி பட்டிதார் தான் ஓகே. பண்ணிருக்கணும். விராட் கோலியுமே வந்து நிறைய சாஃப்ட் டிஸ்மிஷல் இருந்தது. டீப்ல தூக்கி தூக்கி எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர் இருந்தது. படிக்கல் தூக்கி நேரா ஒரே அந்த ஃபீல்டர் அடிச்சது. கோலி வந்து பவர் பிளேல வந்து டீப்ல ஒரே ஃபீல்டர் கேட்ச் ஆகி அவுட் ஆகிலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாம் ஆமா. நடந்தது நேத்து. சரி, ஓகே. இதுதான் ஆர்சிபி. சரி இது வந்து ஓகே. ஒரு சின்ன ஒரு பிளிப் மாதிரி பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சோ, அந்த 5th பவுலர் 6th பவுலர் கனன்றம், அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் மேல கொஸ்டின்ஸ், அந்த ஸ்லாட் மேலேயே ஒரு 6th அட் பெஸ்ட் 7th பவுலர் தானே ரொமாரியோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆமா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து படிக்கலும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் அடிச்சான், அடுத்த 4 ஃபெயிலியர். இன்னும் ஒரு மேட்ச் தான் பார்ப்பாங்க. ஆனா படிக்கல் ரொமாரியை தூக்கிட்டு நீங்க பெத்தலையும் வெங்கடேஷையும் ஏதாவது பண்ணி கொண்டு வந்தாதான் இந்த டீம் உருப்பிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்ஸ் இல்லைன்னா வருது. இப்போ இவங்க ஸ்டில் அ குட் டீம் தான். இவங்க போவாங்க டிஸ்டன்ஸ். ஆனா அது பெட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கிறது ஒரு 1 or 2 கேம்ஸ் கழிச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் பண்ணணும் பண்ணணும். நம்புவாங்க. படிக்கலையும் பேக் ம். பண்ணுவாங்க, ஷெப்பர்டையும் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா இப்ப நேற்று ஷார்ட் ஆஃப் த டே எனக்கு படிக்கல அடிச்ச அந்த ஒரு 6 தான். ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி ரைட்ல ஒரு ஒரு ஆஃப் ஷாட், சைட்ல ஒரு ஒரு பா, சரியான ஒரு ஷாட். அப்படியே ஒரு டிரைவ், அப்படியே ஒரு ஸோ லாஃப்டர் டிரைவ் மாதிரி ஆடி காட்டினாரு. சரியான ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எலகன்ஸ் எல்லாம் இப்போ பாக்குறதே கொஞ்சம் கம்மியா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டரே கொஞ்சம் எலகண்டா இல்லாத மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க அக்ராஸ்ல. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஆமா. ஒரு ஷாட் வந்தது. நம்ம ஆர்சிபி தோத்த மேட்ச் இந்த மாதிரி பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சுக்கலாம். சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ, அப்படியே வீடியோ முடிச்சுக்குவோம் நம்ம. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட ரிவ்யூ நாங்க பண்றோம். அது அது நாங்க இன்னும் இப்படி கொஞ்ச நேரத்துல சாஃப்டாலாம் அது இருக்காது. பாருங்க. அது நான் வரேன்டா, உங்களுக்கு இருக்கு. அதாவது அது அப்ப பேசுவோம் நம்ம. சரி ஓகே, அது அப்புறம் பேசிக்குவோம். ஓகே முடிச்சுக்கோமா. ஓகே, முடிச்சுப்போம். ஓகே. ஓகே, ஓகே ப்ரோ, பை பை பை. ம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ். பண்ணுங்க பண்ணுங்க. ஆ.